traders, welcome to the channel. So today video வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட சேனலோட நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி நடந்திருக்கு, ஸோ நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்கலாம், ஸோ அதுக்கான டார்கெட்ஸ் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஷேர் மார்க்கெட் லேர்னிங் வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல நிஃப்டி பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம சேனல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி நம்ம கொடுத்த கால்ஸ் என்ன மாதிரி ஆனிச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தரலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தது அப்படின்னு. ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிராப் பண்ண அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் வந்து கேப் அப்ல தான் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் மார்னிங்கே வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நல்ல ஒரு கேப் அப் கொடுத்திருந்தது. ஸோ நம்மளோட டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்தாங்க. பட் நம்மளோட அந்த ட்ரெண்ட் லைன் வந்தோடனே அந்த ஜோன்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஃபால் இருந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் அந்த லெவல் வரைக்கும் தான் வந்து இருந்தது. ஸோ கரெக்டாக நம்மளோட டேவோட ஹை, ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேவோட ஹை டேவோட லோ, ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டேவோட லோ பக்கத்தில் வந்த உடனே மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அப்சைடே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நடந்தது. ஸோ நம்ம கொடுத்த டார்கெட்டுக்கும் ஸோ அது மூவ்மெண்ட் ஆனதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டிக்கு பார்த்துடலாம். ஸோ நிஃப்டிக்கு பார்த்ததுக்கப்புறம் நம்ம நாளைக்கு மார்க்கெட்டுக்கான அனலைஸையும் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தோம். ஸோ இதுவும் இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ரீச் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் கேண்டில்லேயே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பக்கமாக போணுச்சு. ஸோ ரொம்ப ஒரு 100-150 பாயிண்ட் அந்த வித்தியாசம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 18,229 ஓகே, ரொம்ப க்ளோஸ் தான். ஒரு 30-40 பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஓகே, நம்மளோட அனலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இது மார்க்கெட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனில் அழகாக அது பிரேக் அவுட் வச்சு ஒரு கேண்டில் வச்சுச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கும் ஸ்டாப் லாஸ் எல்லாமே செட் பண்ணுறது ரொம்பவே அற்புதமாக இருக்கும். பட் இவங்க கேப் அப்பு கேப் டவுன்னு நிஃப்டி அப்படியே போட்டு தாக்குறாங்க. எந்த பக்கம் எப்போ ஓப்பன் ஆகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த கேப் அப் கேப் டவுன் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஓகே பரவாயில்ல. ஸோ மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆனாலும் மார்க்கெட் மூவ்மெண்ட்டு ஆகிற மாதிரி நம்ம வந்து என்ட்ரி அந்த எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கணும். ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாய் என்னன்னு தெரியல, ஒரு ஸ்மால் மிஸ்டேக், ஸ்டாப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி தான் வந்து இருந்ததா. ஓகே, நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாமா. ஸோ ஃபர்ஸ்ட்டு சார்ட்டை ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி. ஓகே, இன்னைக்கு முடிஞ்ச இந்த நிஃப்டியை மட்டும் அழகாக ஜூம் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளியராக வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணுறோம். ஓகே, அழகா. ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆல்மோஸ்ட் இந்த லைன். ஓகே, ஸோ கேண்டில் எண்டாக இருந்தாலும் சரி, கேண்டில் க்ளோஸ் அதாவது இந்த விக்கை நீங்கள் வச்சு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, நான் கேண்டில் க்ளோஸை வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ விக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் லைனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த விக்கையும் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு லைனாக ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ விக்கு அது வந்து கரெக்டான பிரேக் அவுட் கேண்டில் க்ளோஸ் ஆகி வச்சிச்சு அப்படின்னா விக்கு பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறது இல்லை. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் அதை வந்து மார்க் பண்ணல. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ கிளியராக நல்லாவே தெரியுதா. ஸோ மார்க்கெட் ஒரு ட்ரெண்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கும் ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம மேலே ட்ராப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை இப்படிக்கா ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, அதனால் இந்த ரெண்டுத்தையும் தூக்கிட்டு ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அனலைஸ். ஓகே, டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் சைடு போணுச்சு அப்படின்னா டார்கெட் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் இப்போ அந்த ட்ரெண்டில் தானே இருக்குது. அதனால் நம்ம அந்த டார்கெட்டை மார்க் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து மார்க்கெட் திரும்பறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இதை தாண்டி உடச்சி பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோன் போகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் சைடு வந்துச்சு அப்படின்னா நமக்கு நிஃப்டி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான டார்கெட்டாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ட்ரி எடுங்க. ரீடெஸ்ட்டில் அதுவும் ரீடெஸ்ட் கிடைச்சி என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துருச்சு அப்படின்னா
ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸை கொஞ்சம் ஒரு 30 பாயிண்ட் இல்லை 40 பாயிண்ட் வேரியேஷன்லாம் கொஞ்சம் மேலே ஸ்டாப் லாஸை போட்டு ஸோ செகண்ட் டார்கெட் போகுதா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணுங்க. ஓகே, சப்போஸ் இங்கேருந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸே ஹிட் ஆனாலும் ப்ராஃபிட்லேயே புக் பண்ணிடுங்க. ஸோ சேஃபாக எக்ஸிட் ஆயிடலாம். சப்போஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னமும் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த சின்னதாக இந்த இடத்துல ஒரு லாஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட்டில். ஸோ அந்த லாஸை தாண்டி ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களா இல்லை நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்ல எக்ஸிட் ஆகுறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஸ்டாப் லாஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ட்ரி எடுத்த டைமில் தான் அது மார்க்கெட் எந்த சைடு போக போகுது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பரபரப்பு இருக்கும். பட் நம்ம நல்ல ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸோ எப்போயா இருந்தாலும் நம்ம சேஃபாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்லேயே புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ செகண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற டார்கெட்டுக்கு நம்ம மேலே வந்து பார்க்கணும். ஸோ மேலே பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது மார்க்கெட் அடுத்து எங்கே திரும்ப சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் திரும்புறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தோம் அப்படின்னா ஸோ ப்ரீவியஸாக இந்த ஜோன், ஓகே, ஸோ இந்த ஜோன் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஜோனையை கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு நிறையாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிள் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அனலைஸில் நம்ம கொடுக்க போகிற ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் பை சைடு, செல் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட். ஓகே, ஸோ இந்த ஜோன் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு டப்புன்னு இறங்கினாலும் சரி டப்புன்னு மேலே போனாலும் சரி நல்லாவே மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே வகை, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நிஃப்டியோட அனலைஸ். ஓகே, ஸோ நம்மளோட டார்கெட் ஹிட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வீடியோ மேக் பண்ணுறப்ப இதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் நாளைக்கான மார்க்கெட்டுக்கான அனலைஸ் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு என்னன்னே தெரில. ஸோ நாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டான வாய்ஸ் வரல, ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு என் சைடில். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டியில் கிளியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட்டை வரைகிறதுக்கு மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ கிளியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் அழகாக தெரியுதா உங்களுக்கு? ஸோ சூப்பராக இருக்குல்ல? ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே இருக்க இந்த ஜாயின்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமாக அழகாக ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுது? ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸை பிலீவ் பண்ணுங்கள். ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பிலீவ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே போயிடுது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாயிருது. மித்தபடி வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செல் சைடு வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட், இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்மளோட செகண்ட் டார்கெட், இதுதான் வந்து நம்மளோட டார்கெட். ஓகே, ஸோ மேலே அப் சைடு போணுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்டை பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக சார்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் எல்லாம் பண்ணி ஸோ ப்ரீவியஸாக எந்த இடத்துல ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதனால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனில் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ட்டு அந்த ஜோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோன், ஓகே, ஸோ அந்த ஜோன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் வந்து ஆயிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட செகண்ட் டார்கெட் ஸோ பை சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை சைடு 2 டார்கெட் கொடுத்துருக்கேன். ஸோ செல் சைடும் 2 டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு நம்மளோட சேனலில் நம்ம காய்ஸுக்கு வந்து நான் கொடுக்குற அனலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். பிரேக் அவுட் ஆன உடனே ஸோ ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணி வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டாப் லாஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. ப்ராஃபிட்டில் போகிறப்ப ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ஸோ ஒரு நல்ல டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ சேஃபாக எக்ஸிட் ஆகிற மாதிரி பாருங்கள். ஸோ கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் டைமில் எந்த மாதிரி கேண்டில்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து கரெக்டாக செட் பண்ண முடியும். ஸோ இந்த ஜோன் வரைக்கும் ஓகே, இந்த ஜோனுக்கு மேலே நம்ம போக வேணாம் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த ஜோன் ஆக்சுவலாக நான் இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியா பாருங்களேன், இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து போகலாம், மார்க்கெட் அப் சைடு போயிருக்கா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டார்கெட் வைக்கணும் அப்படின்னா ஸோ நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சான்சஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ என்ட்ரியை இந்த லெவலில் எடுத்துக்கிட்டு ஓகே ஸோ கரெக்டாக மறுபடியும் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கேண்டிலில் இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸை எங்கே போடுறோம் அப்படின்னா கரெக்டாக இந்த கேண்டில்
ஓகே, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக வந்திருக்க இந்த லோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த லோவை வச்சு நம்ம டார்கெட் எடுத்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் பாருங்க அழகா போயிருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஜோனில் அந்த மாதிரி என்ட்ரிஸ் எடுங்க. ஸோ நல்லாவே வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக ஒரு நாள் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக நானே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுப்பேன். ஸோ அந்த டைமில் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வியூஸ் எல்லாம் போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லைவுக்கு நம்ம யாரும் இல்லாமல் தனியாக கட்டி ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்கிறனால ஸோ அதனால் விட்டுட்டேன். ஸோ நம்ம சேனல் நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக லைவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டுமாரோ அனலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஏதாவது அனலைஸ் வேணும் அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போடலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே கைஸ், ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.